ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான கடலைக்கறி அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பூரிக்கு தான் செஞ்சுருக்கிறேன். சப்பாத்தியான பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்கண்ணா, அதுக்கு ஒரு கடாயில் பட்டை, சோம்பு, கிராம்பு, வரமிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு தனியாக வறுத்துட்டுங்க. அது கூடயே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் பூரிக்கு தான் செஞ்சுருந்தேன். சரிங்களா, எல்லா வெங்காயம் தக்காளியும் எல்லாமே வெந்தோடனே வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம். சரிங்களா, மல்லித்தூள் போட்டுட்டு தேங்காய் போட்டுக்கலாம். ஆறட்டும். இது ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சிக்கலாம். நான் 5-6 விசில் விட்டு வச்சுருக்கிறேன் சுண்டலை. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செக்லாட்டினது. எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். ஓகேங்கண்ணா, போட்டு எல்லாம் கொஞ்சம் அரைச்சி சுண்டலையும் போட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கிற மசாலா ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அருமையான குழம்பு ரெடிங்க.